வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி ராகி ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதாங்க. நம்ம ராகி ஹல்வா செம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஹல்வா. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். 1 கப்பு ராகி மாவுக்கு 1.5 கப்பு வெல்லம், 2.5 கப்பு தண்ணி, 1/2 கப்பு நெய், 7 பாதாம், அவ்வளோதாங்க தேவை. ஒரு பேனில் 1/2 கப்பு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஆனால் நெய்யில் செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப்பு ராகி மாவு, இது நாங்களே கழுவி பொடிச்சது. நெய்யும் ராகி மாவும் நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் கைவிடாமல். ஒரு 5 நிமிஷம் ஆனதும் நல்லா பொரிஞ்சு நல்ல வாசனை வரும். அந்த வறுத்த வாசனை அப்போ நம்ம வெல்லம் ஒரு கொதியில் எடுத்து வச்சுருப்போம். அந்த தண்ணியை இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு 4 நிமிஷத்தில் நமக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆயிரும். கட்டியே இல்லாமல் சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. ராகி வேண்டான்ற குழந்தைங்க கூட இந்த அல்வாவை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு செம சூப்பராக இருக்கும். சுக்குப்பொடி, ஏலக்காய் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சூப்பராக இதனுடைய வறுத்த வாசனையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட ராகி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 7 பாதாம் வச்சுருந்தோம், அதை பொரித்து மட்டும் கொஞ்சம் சேர்த்துப்போம். இங்கே பாருங்கள், நம்ம அல்வா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நமக்கு டீமோல்ட் ஆகி வருது. அப்படியே எடுத்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.